கடகராசியில் பிறந்த உங்களுக்கு தமிழ் கார்த்திகை மாதம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். இந்த மாதத்தில் ஏதாவது நமக்கு நன்மைகள் நடக்குமா, அல்லது கிரகங்களால் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கா அப்படின்லாம் பார்க்க போகிறோம். இந்த மாதம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டு கிரகங்கள் ரெண்டு ராசியில் இருக்குது. உதாரணத்துக்கு உங்களுடைய கடகராசிலேயே கோச்சாரத்தில் இப்போ குரு பகவான் இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் இருக்கார். அதுக்கப்புறம் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு போகிறார். அதே மாதிரி பார்த்திங்கன்னா புத பகவான் 3 ராசியில் இந்த மாதம் சஞ்சாரம் பண்ணுறார். செவ்வாய் பகவான் 2 ராசியில், சுக்கிரன் 2 ராசியில், இப்படி ஒவ்வொரு மேஜரான கிரகங்களும் 2 ராசியில் சஞ்சாரம் பண்ணுறது நம்ம வாழ்க்கையில் எதிர்பாராத சில நன்மைகள், ஒரு சில பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது. எதெல்லாம் நமக்கு சாதகமாக இருக்கும், எதெல்லாம் பாதகமாக இருக்கும் அப்படிங்கிறத தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் உங்கள் ராசியில் குரு இருக்கிறது உங்களுக்கு இயற்கையிலேயே தெய்வ அனுகூலம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். குரு இருக்கும்போது அவருடைய பார்வை நல்ல இடங்களில் படுகிற காரணத்தினால இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் எதிர்பாராத ஆலய தெய்வ தரிசனம் உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக குழந்தைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு, குழந்தை பாக்கியத்துக்காக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்ருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் 19ஆம் தேதிக்குள்ளே ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மைகள் நடப்பதற்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கலை, சுப நிகழ்ச்சிகள் தள்ளி போயிட்டே இருக்குது, எப்போ நடக்கும் எப்படி நடக்கணும்னு தெரியலைங்கிறவங்களுக்கு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் 19ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். குடும்பத்தில் மொத்தத்தில் நல்லது நடக்கும். நீங்களும் ஏதோ ஒரு சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகளில் கலந்துக்குவீங்க. அது மட்டுமே அல்ல, ரொம்ப நாளாக நல்லது நடக்காமல் இருக்கிறவங்களுக்கு நல்லது நடப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த மாதம் 19ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குரு பகவான் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ சுப விரயங்கள் சுப செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு, குழந்தைகளுக்காக செலவு பண்ண வேண்டிய காலகட்டங்கள், குழந்தைகள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டிய காலங்கள், இதெல்லாம் 19ஆம் தேதிக்கு அப்புறம் இருக்குது. முதல்ல இந்த மாதம் நம்முடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், நிதி நிலைமை எப்படி இருக்குதுன்னு பார்க்குறோம். கையில் பணம் தனம் இருக்குது, செலவுகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. அதுலேயும் இந்த மாதத்தில் உங்களோட முயற்சிகள் ஏதாவது சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா அப்படின்னா, நார்மலாக தான் இந்த மாதம் உங்களோட முயற்சிகள் இருக்குது. அதுவுமே இந்த மாதம் 19ஆம் தேதி வரைக்கும் தான் நீங்கள் முயற்சி பண்ணுறது